வாங்க சுக்குமல்லி காப்பி எப்படி சிம்பிளாக போடலான்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு 5 பேர் குடிக்கிற அளவுக்கு இப்போ சொல்லித்தரேன். கொஞ்சமாக வரமல்லி நல்லா நசுக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு வெல்லம் ஒரு 4 வெல்லம். 5 பேர் குடிக்கிறதுக்கு இந்த 4 வெல்லம் போதும். இதுலேயே சுக்கு இருக்குது, அதனால் காரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தட்டி போடுறத விட துருவி சேர்த்திங்கன்னா இன்னும் அதோடய எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இது பக்கத்தில் சும்மா கடம்பு கொஞ்சம் ரெடி ஆச்சு, அதை சேர்த்து அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இஞ்சி துருவி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு துளசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும். காலையிலே நீங்கள் பால் டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அது இஞ்சி வேறு சேர்த்துக்கிறதுனால நல்லா உங்களுக்கு பசி எடுக்கும். ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த டீ உண்மையாலுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ராஜம் சுக்குமல்லி காஃபின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டடில் விற்கிது இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மட்டும் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இதோட வாசனை ரொம்ப அப்படியே வீடே கமகமான இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு காஃபி தூள் மட்டும் ஏதாவது ஒன்று, எந்த பிராண்ட் உங்கள் வீட்டில் இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டாம். எந்த ஒயிட் சுகரும் இல்லாமல் காலையிலே பெஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.